மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரின் வாசகத்தை முன்வைத்து எழுத்தாளர் மார்க் அவர்களினுடைய படைப்புலகம் குறித்து காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கருத்தரங்கத்தில் ஃபாதர் மார்க்கினுடைய தொடக்க கால 2 நாவல்கள் குறித்த ஒரு கட்டுரையை எழுத வேண்டும் என்று அதை வாங்கி 2 நாவலையும் படிச்சுட்டேன். படித்து முடித்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை பற்றி ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபாதர் மார்க் ஒரு களப்பணி செய்துட்டு எல்லாரும் அறிக்கை சப்மிட் பண்ணும்போது இந்த அறிக்கையை நான் ஒரு நாவலாக சப்மிட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வருவான் ஒரு நாள் அப்படின்ற இந்த நாவலை எழுதுறாரு. எனக்கு அப்படி தோணுச்சு, இது 2த்தையும் படிச்சுட்ட பிறகு ஒரு கட்டுரையை எழுதுறத ஒரு கதையாக எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கதை சொல்றதை விட எனக்கு எழுதுறது பிடிக்கும், கட்டுரை எழுதுறதை விட பேசுறது பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல். நான் 3 முக்கியமான செய்திகளை மட்டும் இந்த நாவல்களை வைத்து பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். மிக சரியான நேரத்தில் எழுத்தாளர் மார்க் அவர்களுடைய படைப்புகளை மறுவாசிப்பு செய்கிற ஒரு வேலையை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகம் வேறு எப்போதும் இல்லாதபடி மிக மோசமான பிற்போக்குத்தனங்களை நோக்கி மறுபடியும் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அல்லது அப்படியான ஒரு சூழல் பரவலாக இருப்பதை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஒருத்தன் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறதுக்கான வக்கரமான புத்தி உள்ள ஒரு சமூகம் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டு இந்த சூழல்ல இருக்கு. ஒருத்தன் நடக்கிற ஒரு செத்து போனா அந்த பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு தெருவிட முடியாம அல்லது புதைக்கிறதுக்கு சுடுகாடு கொடுக்க முடியாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு இதுவா வச்சிருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு சூழல்ல நாம இப்ப இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பெரியாரை இங்க எல்லாருமே பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுறாங்க. பெரியார் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கான பொருள் புரியாமலேயே தான் இந்த சமூகம் இருக்கு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பது. இந்த சாதியை பார்க்கல, அந்த சாதியை நம்புகிற ஒவ்வொருவரும் இந்த வாசகத்தின் முன்னால் வெட்கப்பட வேண்டிய ஒரு வாசகம். நீ ஒருவன் சாதியை நீ பார்க்கறன்னு சொன்னா நீ மானங்கட்டவன் அப்படின்றதான் பெரியார் சொல்றார். சாதியை நீ நம்புறன்னு சொன்னா நீ அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்றார். இவ்வளவுதான் பெரியார் சொன்னதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். பெண் தாழ்ச்சியானவள் அப்படின்னு நீ நினைக்கிறனா நீ மானங்கட்டவன், பெண் தாழ்ச்சியானவள் அப்படின்னு நீ நம்புறனா நீ அறிவில்லாதவன். இதுதான் அந்த மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் சொன்னதற்கான காரணம். சரி, நான் 3 தகவல்ங்க. நான் 5 தேவதைகள் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல 5 பெண்கள் இந்திய பெண் மருத்துவம் பெண் கல்விக்காக அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த 5 பெண் மிஷனரிகளை பற்றிய அந்த ஆவணப்படம். அதுல ஒரே ஒரு மிஷனரி உயிரோடு இருக்காங்க. 87 வயசு, ஆம்பூர்ல இருந்தாங்க. அவங்கள சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். 87 வயசு போன மாதம் இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க அப்பா எங்க மிஷனரியா ஒரு 35 வருஷம் வேலை பார்த்தாரு. அப்படி வேலை பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய வேலை ஒவ்வொரு மாதமும் அவருடைய வேலைகளை ஒரு டைரி எழுதிட்டே வருவார். 12 மாதம்னா ஒரு வருஷத்துக்கு 12 டைரி அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தாரு. எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா இந்த டைரி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு அந்த 35 வருஷம் டைரியும் கொளுத்திட்டாங்க. இப்ப நினைச்சு பாக்குறேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைரியில இங்க என்னென்ன நடந்திருக்குன்ற விஷயத்த எங்க அப்பா பதிவு செய்திருப்பாரு, நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபாதர் மார்க் இந்த நாவலை எழுதுகிற போது அவர் இந்த களத்துக்குள்ளார போயிட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு அவர் ஒரு ஊருக்கு போறார். என்னுடைய ஃபாதர் மார்க்கினுடைய ஒரு 5வது படைப்பை நான் படிக்கிறேன். முதல் படிச்சது யாத்திரை, அப்புறம் ஐம்பேர் இயற்கை, அப்புறம் இந்த 2 கத்தியின்றி ரத்தமின்றி, வருவான் ஒரு நாள், அப்புறம் இப்ப அந்த முன்னத்தி படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபாதர் மார்க்கினுடைய முன்னத்தி படைப்பு தான் இந்த வருவான் ஒரு நாள் இந்த நாவல். மார்க் தன்னுடைய வேலை என்பது பிரசங்கம் செய்வது இல்ல, களத்துக்கு போறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் இப்ப விடுதலை இறையல் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல 1960 வந்துச்சு நம்ம நினைக்கிறோம். இந்த லயோலா கல்லூரி இருக்குல்ல, இந்த கல்லூரி ஒரு விடுதலை இறையலினுடைய அடையாளம். எங்கெங்கெல்லாம் மிஷனரிகள் போய் கல்வி நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறாங்களோ அதெல்லாம் விடுதலை இறையலுக்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் பாக்குறேன். ஆம்பூர்ல கண்காடியான ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளியை தொடங்கின அமெரிக்கன் மிஷனரி ஜார்ஜ் கீக்லே அப்படின்றவரு ஒரு மிடில் ஸ்கூலா இருக்கு. ஒரு நாள் 1920களுடைய தொடக்கத்துல ஒரு நாள் அவரு காலையில அவருடைய அறையிலிருந்து வரார். வந்தா பள்ளிக்கூடத்துக்குள்ள ஆசிரியர்கள் போகாம மாணவர்களும் போகாம வெளியில நிக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் எல்லாரும் வெளில நிக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஆசிரியர் அப்ப எல்லாருமே உயர் சாதின்னு சொல்லப்படுகிற அவங்க தான் ஆசிரியரா இருந்தாங்க, படிச்சிருந்தவங்களும் உயர் சாதியினர் தான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, எதுவும் இல்ல, சேரியிலிருந்து ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு தோட்டி பையன், அவன் 5வது படிச்சு 6வது படிக்கணும்னு வந்திருக்கான்.
அந்த பையன் உள்ள வந்தா பள்ளிக்கூடம் தீட்டாயிரும், அதனால அவனை அனுப்பிட்டாதான் நாங்க உள்ள வருவோம், இல்ல நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் கீக்லே வராரு. அந்த ஒரு பையன் கோமணம் கட்டிட்டு அங்க நிக்கிறான். இங்க எல்லா ஆசிரியர்கள் மாணவர்களா நிக்கிறாங்க. இப்படி அவனை உள்ள வெளியே அனுப்புனாதான் நாங்க வருவோம்னு சொல்றாங்க. இப்ப ஜார்ஜ் கீக்லே என்ன பண்ணாரா, நேரா போய் அந்த கோவணம் கட்டி இருக்கிற பையனுடைய தோல்ல கை போட்டு அவனை நேரா பள்ளிக்கூட கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு மறுபடியும் அவனை கூட்டிட்டு வந்து, இந்த ஒரு பையனுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம் நடத்துறேன், விருப்பமா தான் உள்ள வாங்க, இல்லைன்னா திரும்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 நிமிடங்கள். அப்படி அவர் சொன்னது அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நிமிர்ந்து நிக்குது. சரி, ஃபாதர் மார்க் அங்க போயிட்டு ஒரு சாதிய சமூகமாக பிரிஞ்சிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வேலையை ஃபாதர் ராஜான்ற ஒரு கேரக்டர் செய்துட்டே இருக்குது. அந்த கேரக்டர் செய்து அவங்க நல்ல விழிப்புக்கு கொண்டு வரும் பொழுது மதத்தின் மூலமாக அவங்கள சொல்லி, இவர் யார் தெரியுமா, இவர் ஒரு மதம் மாற்றம் வந்த பாதிரியாரு, அவர் நாட்டுப்புற பாடலை வந்து சேகரிக்க வந்தவர் இல்ல, மதம் மாற்றம் வந்த பாதிரியார்னு சொன்ன உடனே அவரை அடித்து கொல்லுவதற்கு அவங்க தயாராயிடுறாங்க. நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்துல சமூக மாற்றத்திற்கான வேலை நடக்கின்ற ஒவ்வொரு சூழல்களிலும் அவர்கள் மீது ஒரு மதச்சாயமோ அல்லது மத அடையாளமோ மொழி அடையாளமோ சாதி அடையாளமோ பின்பற்றப்பட்டுச்சு. பெரியார் வந்து 1924 சேரன்மாதேவி குருகுலத்துல எல்லாரும் சமமா உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப முதல்ல வாவேஸ் ஐயர் என்ற அந்த ஐயர் அந்த சாதி வேற்றுமையை வந்து களையாம, இவர் ஒரு கன்னடரு, தமிழ்நாட்டுல ஒரு சமத்துவம் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறதா அவர் விரும்பல, இவர் ஒரு கன்னடர், அதனால்தான் இவர் பண்ணாரு அப்படின்னு வாவேஸ் ஐயர் 24 தொடங்குந்தா இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை அவருடைய சமூக மாற்றத்திற்கான பேச்சு பேசாம அவர் ஒரு மொழி காட்டுறாங்க. தேவதாசி முறை ஒழிப்புக்காக ஏமி கார்மைக்கல் அப்படின்ற அம்மையார் இங்க வந்து போராடினப்ப, டோனாவூர்ல போராடினப்ப அவங்க மீது சுமத்தப்பட்டது இவங்க ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி, மதம் மாற்ற வந்திருக்காங்க. சோ இவங்களுடைய சமூக மாற்றத்திற்கான விதைகள் ஊன்றுகிற இடங்கள்லாம் அதை மாற்றுவதை சகித்துக் கொள்ளாத இந்த சாதிய சமூகம் அவர்கள் மீது மத போர்வையை போற்றி அவங்க வந்து மதம் மாற்ற வந்திருக்கிறாங்கன்றத மட்டுமே முன்னிறுத்துது. அப்படியாகத்தான் அந்த பாதிரியார் வெளியேற்றப்படுகிறார். ஃபாதர் மார்க் இதனுடைய இறுதியில ஒரு விஷயம் சொல்றாரு, நான் வெளியில போறேன், தலித்துகள் சிந்தனை ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து வெவ்வேறு துறைகள்ல இருக்கிற தலித்துகளே, நீங்கள் திரும்பி போங்கள் கிராமத்துக்கு, அந்த மக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய சமூக விடுதலையை நீங்க தான் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்க திரும்பி போங்கள் என்று ஃபாதர் மார்க் இதுல எழுதுறார். நீங்க இந்த நாவல் முழுக்க நீங்க கண்ணை மூடி கேட்டீங்கன்னா ஒரு பிரசங்க மேடையில பேசுற விஷயங்கள் எல்லாம் சமூக மாற்றத்துக்கான விஷயங்களை, பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, பைபிள்ல வர சமூக மாற்ற விஷயங்களை எல்லாம் ஃபாதர் மார்க் இந்த நாவல் வழியாக பேசிட்டு போயிட்டதாகவே அது இருக்குது. அதே போலதான் கத்தியின்றி ரத்தமின்றி என்கிற இந்த நாவலும் அவசியமாக இன்றைய சாதிய சூழல்ல, இன்றைய சமூகத்தினுடைய சாதி மறுமலர்ச்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் எழுத்தாளர் மார்க்கினுடைய அனைத்து படைப்புகளும் படிப்பது என்பது நாமும் அந்த சமூகத்தை நோக்கி போவதற்கான ஒரு அறைக்கூவலை விடுவதாக இருக்கும் என்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஜெயராக்கினி.